எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான தகவலோடு ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழக அரசியல், தேசிய அரசியல், இது போன்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கும் நார்காட்டிக்ஸ் ரைட்ஸ், போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறதா? தமிழகத்திலே அரசியல் களத்திலுமே கூட இந்த போதைப்பொருள் புழக்கம் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு ஆதாயம் கிடைக்க துவங்கி இருக்கிறதா என்ற ஒரு பரபரப்பான செய்தி கடந்த ஒரு வாரமாக அல்லது ஒரு 15 நாட்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பினுடைய ஒரு செயலாளராக இருந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியிலே ஒரு பெரிய ஒரு ட்ரக்ஸ் சீஷர், கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ரூபாய்களுக்கு பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவினால். அந்த வழக்கிலே வந்து தேடப்படும் குற்றவாளியாக ஜாஃபர் சாதிக் என்ற திராவிட முன்னேற்ற நபர், அவர் இப்போது திமுகவில் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தம்பியுமே கூட இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருடைய தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே முக்கியமான பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரை தவிர முக்கியமாக திரைப்பட இயக்குநராக பிரபலமடைந்த அமீர் சுல்தான், அவருமே கூட இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடும் என்ற செய்திகள் யூடியூபிலும் பல தளங்களிலும் உள்ளா வந்து கொண்டிருக்கின்றன. அமீர் அதை மறுத்திருக்கிறார். அதே வேளையில் வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அமீரை விசாரணைக்கு அழைக்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதைவிட எல்லாம் மிக மிக முக்கியமாக இந்த தேடப்பட்டு வரும் குற்றவாளியான ஜாஃபர் சாதிக் வந்து எவ்வளவு ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருந்தார். அந்த ஆக்சஸ் என்று சொல்வார்கள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்களுக்கு வந்து எப்படி அவர் நெருக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக அவர் வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று வந்ததாக பலமுறை சென்று வந்திருப்பாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதை போல வந்து இளைஞரணி தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்திருப்பதற்கான புகைப்பட ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றன. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பல எக்ஸ் தளத்திலே வந்து அவருடைய பல கீச்சுக்களை வந்து டெலீட் செய்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வருகின்றன. அதே போல இந்த ஜாஃபர் சாதிக்குடைய தொழிலிலே வந்து இந்த அமீர் சுல்தான் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். எப்படி வந்து இப்படி அசுரத்தனமாக வளர்ச்சி அடைந்தது மட்டுமில்லாமல் பல தொழில்கள் செய்து கொண்டு இருப்பது மட்டுமில்லாமல் அரசியல் தளத்திலே வந்து இப்படி ஒரு சஸ்பீஷியஸ், இப்படி ஒரு தவறான பேக்ரவுண்ட் அல்லது தவறான தொழில் செய்து கொண்டு இருந்தவருக்கு எப்படி இவ்வளவு வந்து அரசியலிலே செல்வாக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மையாக இருக்கிறது. சாதாரணமாக வந்து இந்த போதைப்பொருள் அப்படிங்கிறது வந்து கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரைமில் வந்து இந்த பிக் பாக்கெட், செயின் ஸ்நாச்சிங்லாம் வந்து பாட்டம் ஆஃப் த பிரமிட்னு சொன்னாக்க வந்து இந்த போதை மருந்துங்கிறது கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் கிரைம்னு சொல்லலாம். சர்வதேச அளவிலே வந்து பல நாடுகளிலே வந்து போதைப்பொருள் கடத்தலுக்கு வந்து மரண தண்டனை தான் தண்டனையாக இருக்கிறது. நம் நாட்டிலுமே கூட போதைப் பொருள் வைத்திருப்பது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு வந்து மிக மிக தீவிரமான ஒரு தண்டனை வந்து சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிறது தெரிந்திருந்தும் கூட எப்படி இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர் வந்து இந்த மாதிரி செயல்களிலே வந்து பெரிய அளவிலே செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக 5-6 ஆண்டுகளாக இவர்கள் வந்து பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து இப்போ டெல்லியில் கடைசியாக வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் கொடுத்த ஒரு துப்பு, அந்த துப்பின் அடிப்படையிலே வந்து டெல்லியிலே வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி பெருமானமுள்ள ஒரு ட்ரக் சீஷரை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகுதான் வந்து இந்த ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் வந்து கடந்த சில நாட்களாக பல இடங்களிலே போதைப்பொருள் பறிமுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் சேலத்தில் வந்து ரீஜனல் டைரக்டர் ஆஃப் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அரவிந்தன் என்ற IPS அதிகாரி வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சேலத்தை தலைமையகமாக கொண்டு ஒரு LSD கார்ட்டல், LSDங்கிறது ஒரு மிக சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, போதைப்பொருள் அடிமைகள் பயன்படுத்தக்கூடியவர்கள். அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸுடைய கார்ட்டல், LSD கார்ட்டல் சேலத்தை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வந்திருக்கிறது. சேலத்திலிருந்து தலைமையமாக செயல்பட்டு சூரத், டெல்லி, பாம்பே, அது மாதிரி பல இடங்களிலுமே வந்து இவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது இந்த சேலத்தில் இருந்த நபருடைய தொடர்பில் இருந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து டார்க் நெட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட்டில் வந்து டார்க் நெட்டுங்கிறது இந்த மாதிரி கிரிமினல் விஷயங்கள் நடக்கிற ஒரு
ஒரு பகுதி. அந்த டார்க் நெட்டில் வந்து ஒரு ஆர்ச்சிடைப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வச்சு அந்த வெப்சைட்லேயே வந்து ஆன்லைனில் எப்படி அமேசானில் பொருள் விற்கிறாங்களோ அதே மாதிரி எல்எஸ்டியை வந்து ஆன்லைனில் விற்பனை பண்ணி நாடு முழுவதும் விற்றிருக்கிறார்கள் என்று திடுக்கிடும் செய்தி வந்திருக்கிறது. இந்த பிஸ்னஸ் வந்து சேலத்தை தலைமையமாக கொண்டு நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று காலை குன்றத்தூரில் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோ 300 கிலோ ஹாஷிஷ் கஞ்சா போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ராமேஸ்வரம் பக்கத்திலே நடுக்கடலில் வந்து பெரிய அளவிலே வந்து போதைப் பொருட்கள் நேற்று நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவால் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்படி பெரிய அளவிலே வந்து தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான செய்தியில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய திடுக்கிடும் செய்தி. ஆனால் இதைவிட மிக மிக கலக்கம் அடையக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னாக்க, எப்படி இது போன்ற போதை தொழில் செய்தவர்களுக்கு, போதை மருந்து தொழிலில் ஈடுபட்டவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆக்சஸ்ன்னு சொன்னாக்க எப்படி அரசியல் தலைவர்களுடான நெருக்கம் எப்படி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக மிக திடுக்கிடும் செய்தியாக இருந்திருக்குது. பலருமே கூட அதை சுட்டி காட்டியிருக்காங்க. எப்படி வந்து மாநிலத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி அவங்க வந்து ஒவ்வொரு முக்கியமான நபர் அந்த முதலமைச்சரோட வீட்டுக்கு செல்பவர், அமைச்சர்களோடு நெருக்கமான இருப்பவர்கள், இவர்கள் பற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து தகவல்கள் சேகரித்து கொண்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து 2 முறை முதல்வர் வீட்டுக்கு போனாரோ இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூட வந்து தொடர்பில் இருந்தார் என்று சொன்னால், யார் அந்த நபர், திடீரென்று எங்கிருந்து அந்த நபர் வந்து இவ்வளவு நெருக்கமாகிறார், அதற்காக வந்து ஒரு அஜெண்டா ஏதாவது இருக்குமா, என்ன காரணத்திற்காக இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய தொழில் என்ன, எப்படி வந்து அவர் வந்து இவ்வளவு பணத்தை வந்து கட்சிக்காக செலவழிக்கிறார், புதிதாக எப்படி வந்து காலகாலமாக 10-20 ஆண்டு காலமாக வந்து கட்சியில் இருப்பவர்களெல்லாம் வந்து பெறாத முக்கியத்துவத்தை வந்து இவர் தனக்கு வரவழைத்து பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன என்று விசாரித்து அறிக்கைகளை வந்து முதல்வருக்கும் அப்புறம் அமைச்சர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஐபி வந்து இதில் பெரிய அளவில் தவறி இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, வந்து இவர் வந்து பல விதத்திலுமே வந்து ஆளுங்கட்சிக்கு கூட வந்து நிதி கொடுத்திருக்கலாம் என்ற அளவுக்கும் கூட தகவல்கள் வருவது தான் மிக மிக ஆச்சரியமாக மட்டுமல்ல திடுக்கிடும் விதமாக இருக்கிறது அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த ட்ரக் அப்யூஸ் இல்லை இந்த ட்ரக்ஸ் மூலமாக வர்ற பணம் வந்து குளோபலி வந்து தீவிரவாத செயல்களுக்கு தான் இப்போ ஒரு பெரிய அளவிலே பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அளவில் வந்து டெரரிஸ்ட்டுக்கான ஃபண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த தீவிரவாதத்திற்கு போகும் பணத்தினுடைய வழிகள், அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து அடைப்பு ஏற்பட்ட பிறகு பெருவழியில் 2 வழியில் தான் வந்து ஒன்று இப்போ வந்து இந்த தீவிரவாதத்திற்கு வந்து பணம் கிடைக்கிறது. ஒன்று வந்து நார்கோட்டிக்ஸ், அதாவது நார்கோ டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போதைப் பொருள்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வந்து தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவது. அது எந்த நாட்டில் வேணா இருக்கலாம், இந்தியாவில் மட்டும்தான் பயன்படுத்தவில்லை. இங்கே விற்றுட்டு அந்த பணத்தை வேறு நாட்டுக்கு அனுப்பி அங்கே தீவிரவாத செயல்களை பயன்படுத்தலாம். அதே போல் இலங்கை போன்ற நாடுகளில் வந்து போதை மருந்து விற்றுட்டு அந்த பணத்தை விற்று இந்தியாவில் நம்ம ஊரில் கூட தீவிரவாத செயல்களை செய்யலாம். ஸோ அந்த நார்கோ டெரரிசம் சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம யாருமே அறியாத ஒன்று பெரிய அளவில் வந்து வைல்ட் லைஃப் டெரரிசம், வைல்ட் லைஃப்லேருந்து கிடைக்கிற யானை தந்தங்களை வந்து யானைகளை கொன்று யானை தந்தங்களை விற்பது, அதே போல் வனவிலங்குகளை கொன்று அவற்றை விற்பதன் மூலமாக கிடைக்கும் பணத்தை வந்து டெரரிசம்க்கு பயன்படுத்துவது. இந்த 2 தான் வந்து இப்போ வந்து உலக அளவில் வந்து பெரிய அளவில் வந்து தீவிரவாதத்துக்கு நிதி திரட்டும் ஒரு வழிமுறையாக இருக்கும் பொழுது, எப்படி இது வந்து அறியாமல் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இவ்வளவு காலம் தப்பித்து வந்தார். இதில் வந்து மத்திய அரசுடைய ஃபெயிலியரும் இருக்குது, மாநில அரசோட ஃபெயிலியரும் இருக்குது. ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்த தொழிலை பெரிய அளவில் செய்து வந்திருக்கிறார் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அல்லது காவல்துறையினுடைய கண்களிலிருந்து எப்படி இது தப்பியது, அதை மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு ஷேடி நபர், ஒரு தவறான பின்னணி இருக்கக்கூடிய நபர் வந்து எப்படி வந்து முதல்வர் போன்றவருடன் அமைச்சர்களுடன் மிக மிக நெருக்கமானார், பல தொழில்களை தொடங்கி இருக்கிறார், ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் மெட்ராஸில் வச்சிருக்கிறார், ஒரு பிரியாணி செயின் வச்சிருக்கிறார், அமீர் சுல்தானோட படங்கள் எடுத்திருக்கிறார், ஒரு படத்துக்கான பூஜை நடந்திருக்கிறது. இப்படி பலவாறாக ஒரு நபர் வந்து ஒரு தவறான பின்னணி இருக்கும் நபர் வந்து எப்படி வந்து இன்டெலிஜென்ஸ் இருந்து தப்பிச்சாருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம். ஆனால் அதைவிட மிக மிக வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்ன சொன்னாக்க, இந்த நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலே கூட இந்த மாதிரி வழிகளில் வரும் பணத்தை வந்து அரசியல் கட்சிகள் மிக மிக ஜாக்கிரதையாக தான் அணுகுவாங்க. அதாவது திடீர்னு நம்ம கட்சிக்கு வந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க எதற்காக அந்த பணத்தை கொடுக்குறான், எங்கிருந்து அந்த பணம் கிடைக்கிறது. அதாவது பிஸ்னஸ் ஹவுசஸ் வந்து அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ் எல்லாம் கூட வந்தது. அதில் வந்து எந்த பெரிய பிஸ்னஸ் ஹவுஸுமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபண்டு
கொடுக்கலாம், அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் அதுபோல் அல்லாமல் இந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் விற்கிறது மூலமாக அரசியல் கட்சிகள் வந்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை வைத்து அரசியல் கட்சிகள் தங்களை நடத்துமே என்று சொன்னால் அது மிக ஒரு ஆபத்தான ஒரு முன்னோடி ஆகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும், இங்கே வந்து திமுகவாக இருக்கலாம், இல்லை வேறு கட்சியாக இருக்கலாம், அதே போல் வடக்கிலே பாஜகவாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கலாம். அந்த கட்சிகள் வந்து இந்த நார்கோ டெரரிசம் வழியாக கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அதை வந்து அரசியல் லாபங்களுக்காக அரசியல் காரியங்களுக்காக பெற்றுக்கொண்டார்கள் சொன்னால் அது அறிந்து அறியாமலே செய்தால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய கொடுமைங்கிறது எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிறதான் பலரும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இவர் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போதைய ஆட்சியில் வந்து இந்த ஜாஃபர் சாதிக் பெற்ற முக்கியத்துவம், அவர் பெற்ற நெருக்கம், அந்த உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து டிஜிபி கூட கிட்டேருந்து விருது வாங்குற மாதிரிலாம் கூட புகைப்படங்கள் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு அதிகாரத்தை அவர் எப்படி கோலோச்ச முடிஞ்சது அப்படிங்கிறது மட்டுமல்ல, எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து இங்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கோட்டை விட்டார்கள் அப்படிங்கிறது அதிர்ச்சியூட்ட கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகள் வந்து வர வர விசாரணை நடக்கும்போது தெரியும். இந்த ஜாஃபர் சாதிக் வந்து சரணடைகிறாரா இல்லை அவரை தேடித்தான் பிடிக்கப் போகிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவருக்கு வந்து ஒரு சர்ச் நோட்டீஸ் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சரணடைய என்றால் அவரை கட்டாயமாக தேடி பிடிப்பார்கள். இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகத்தில் எங்கிருந்தாலும் வந்து அவர் இன்டர்போல் மூலமாக கைது செய்யப்படுகிறார் என்ற தகவல்கள் வருகின்றன. என்ன இருந்தாலும் உறுதியாக அரசியல் விஷயத்திலே வந்து பலரும், அதாவது பல அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் வந்து விஷயம் தெரியாமல் இந்த நபரை நெருங்க விட்டார்கள் என்ற அளவிலே இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் அறிந்து ஒருவேளை இப்படிப்பட்ட நபருடைய ஆதரவு தேவை, அவருடைய பணம் தேவை என்ற ரீதியில் விஷயத்தை அணுகியிருந்தார்கள் சொன்னால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய தவறு இருக்க முடியாது. அதை போன்ற ஒரு பெரிய பிளண்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு போல ஒரு விஷயம் இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. வர நாட்களில் வந்து இந்த விஷயம் தெரிய வரும். குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பாரத பிரதமருமே கூட இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய அளவில் குற்றம் சாட்டி பேசியிருந்தார். அதிலே அரசியல் காரணங்களுக்காக அவர் பேசியிருந்தாலும் கூட வரும் நாட்களிலே தான் அது எது உண்மை எது பொய் என்பது தெரிய வரும். கட்டாயம் நாம் எதிர்பார்ப்பது போல இதில் வந்து அரசியல் எதுவும் கலக்கவில்லை. போதை பொருள் மூலமாக அவருக்கு வருகின்ற பணத்தை அரசியல் கட்சிகள் பெறவில்லை என்று நாம் வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. போதை மருந்துகள் போன்ற ஒரு கொடிய விஷயம் இந்த நாட்டிற்கு எதுவுமே கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் ஒரு முறை வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.